அன்பினர்களே, இஸ்ரேலின் நலன்புரி பிரிவொன்று மீண்டும் துவங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் அதிகரித்திருக்கின்றது. யாருக்கு? ஜனாதிபதியால். யாரால்? இஸ்ரேலால். அதாவது ஏற்கனவே JR காலத்தில் இஸ்ரேல் நலன்புரி மையம் ஒன்று தனியாக அமெரிக்க தூதரகத்தில் இயங்கி வந்திருக்கின்றது. அது தற்பொழுது கடந்த காலங்களாக அது இல்லாமல் இருக்கின்றது. முஸ்லிம் வாக்குகளை பெறுவதற்காக இப்பொழுது ஒரு அழுத்தம் அதிகரிக்கின்றது இஸ்ரேல் தரப்பால். அதை கூடுதலாக நியமிக்க வேண்டும் என்று. அதாவது இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் கடந்த ஆண்டே இலங்கை வந்திருந்தார் இல்லையா, கொழும்பு. அதாவது உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 25 மே 11 அன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இலங்கைக்கான இஸ்ரேலின் நான் ரெசிடென்ட் ambassador of Israel to Sri Lanka based in New Delhi at the presidential secretary in Colombo on May 15, 2025 அவர் பேர் ரூபன் அசாரை சந்தித்தார். இது ஒரு முதலாவது இஷ்யூ. இரண்டாவது, இந்தியாவிற்கான இஸ்ரேலிய தூதுவர் ரூபன் அசார் அண்மையில் கடந்த மாதமே ஏப்ரல் 30 அன்று இலங்கையில வந்து இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சரை சந்திச்சிருக்கின்றார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை கொலம்போ 1 உள்ள வெளிநாட்டு அமைச்சில் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இதுதான் மிகப்பெரிய இஷ்யூ செய்தி, ரகசிய செய்தி, வெளிவராத செய்திகள். இது அவர் வெளிவந்ததுதான். அதன் பின் செய்தி என்ன? இந்தியாவிற்கான இஸ்ரேலிய தூதுவர் ரூபன் அசார், அதாவது இவர் இந்தியாவுக்கு தான பொறுப்பு, நம்ம ஸ்ரீலங்காவுக்கு அட்டேஷ். ரூபன் அசார் பேரை பாருங்களேன், முஸ்லிம் பேர். இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது போன்ற பொதுவான ராஜதந்திர நோக்கங்களுக்காகவே இலங்கை வருகின்றார் என்று சொன்னாலும் அதுவல்ல. இங்கு இஸ்ரேல் நலன் காப்பு நிலையம் ஏற்கனவே இருந்ததை ரீகன்சிடர் பண்ணி அதை உடனே ஓபன் பண்ண வேண்டும் என்று அது அமெரிக்காவோட தூதுவராக தான் இருக்கும். அது அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. ஜனாதிபதி அதை தட்டு கழித்து வருகின்றார். ஆனால் இது ஜனாதிபதிக்கு ஆபத்து. சரி, இன்ட்ரெஸ்ட் செக்ஷன். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தூதரகம் ஏற்கனவே இயங்கி வருகிறது. இப்ப இலங்கையில இஸ்ரேலுக்கான தூதரகம் ஒன்று இருக்குதான். 80களில் சில காலத்திற்கு அமெரிக்க தூதரகத்தின் கீழ் இஸ்ரேலிய நலன் பிரிவு செயல்பட்டது உண்மைதான். ஆனால் தற்போதைய நிலையில் அமெரிக்க தூதரகத்தில் இஸ்ரேலிய நலன் பிரிவை மீண்டும் நிறுவுவது பற்றிய உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் தான் அது. ஆனால் உத்தியோகபூர்வ அறிவிப்பாக இன்னும் வரவில்லை. பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. இதுதான் இன்றைய ஒரு இசை செய்தியாக நாங்கள் தருகிறோம். அது பெரும்பாலும் அதை ஜனாதிபதி அவர்கள் தட்டி கழித்து வருகின்றார். இதுதான் ஹைலைட்ஸ். இலங்கை அரசாங்கம் இஸ்ரேலுடனான உறவுகளை ராஜதந்திர ரீதியில் தொடர்ந்து பேணி வருகிறது. எனினும் இவ்வாறான நலன் பிரிவு மீண்டும் அமெரிக்க தூதரகத்துக்கு மாற்றப்படும் என்ற செய்திக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ரகசிய பேச்சுவார்த்தை. இது போதுமா? இதுக்கு முன்னால நம்ம ஒரு செய்தி தந்திருக்கிறோம். 7 மாதங்களுக்கு முன்பு இந்த வருகுது பாருங்க, அந்த வீடியோ கார்டு வருகுது பாருங்க. சார்ல் ஹேக் அவர் கொல்லப்படுகின்றார். எங்கு கொல்லப்படுகின்றார்? அவர் கொல்லப்படுகின்ற அமெரிக்காவில். அவரை பத்தி நாம நிறைய தந்திருக்கிறோம். அவர் பெரிய ஒரு ஆதரவு கொண்டவர். அவருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் நிதி உதவி அளித்து அவர் தனியாக ஒரு படையெடுத்து அவர் இஸ்ரேலை ஒதுக்கி, அதாவது அவங்களோட காசை வாங்கி தன்னை வளர்த்துக்கிட்டு இப்ப இஸ்ரேல கையூட்ட நேத்தையில அவர் கொல்லப்படுகின்றார் அமெரிக்காவில. நாம் அதை தந்திருக்கிறோம். அவர் மொசாட் உளவாளியால் கொல்லப்பட்டான்னு தந்திருக்கிறோம். அது எங்களுக்கு தொல்லையா வந்துச்சு என்றால் நாங்க அதை செய்து போட தந்தாங்க. அவரை பற்றி முக்கிய தகவல். சார்ல் ஹேக் ஒரு அமெரிக்க வலதுசாரி அரசியல் ஆர்வலர், எழுத்தாளர் மற்றும் ஊடக ஆளுமையும் ஆவார். அவர் டர்னிங் பாயிண்ட் USA துருஷா என்ற கன்சர்வேட்டிவ் மாணவர் அமைப்பின் இணை நிறுவனர். அவர் இந்த மாணவ வர்க்கத்தை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை திரட்டி வந்திருந்தார் மற்றும் தலைவராகவும் இருந்தார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராகவும் மெகா இயக்கத்தின் செல்வாக்கு மிக்க குரலாகவும் அவர் அறியப்பட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 10 அன்று உடா வேலி பல்கலைக்கழகத்தில் வேலி யூனிவர்சிட்டி நடைபெற்ற ஒரு பொது விவாத நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு துப்பாக்கி சுடுபெற ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலம் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த செய்தி நாம தந்திருக்கமில்லை. 7 மாதங்களுக்கு முன்பாக செப்டம்பர் 10, 2025 தந்திருக்கிறோம் இல்ல. அந்த செய்தி இதுக்கு மேல
அங்கதான் இருக்குது செய்திட அபேஷ். இந்த தாக்குதலை நடத்தியதாக டைலர் ஜேம்ஸ் ராபின்சன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குற்றச்சாட்டு வழக்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்ட நபர் மொசாடின் ஒரு ஏஜென்டாக செயல்பட்டு இந்த துப்பாக்கி பிரயோகத்தை செய்திருக்கலாம் என்ற ஒரு யூகம் இருக்கின்றது. அதுதான் உண்மை, நிரூபிக்க முடியாத உண்மை இல்லையா? அந்த வகையில சரி, இலங்கையில் இஸ்ரேலுக்கான தூதரகம் ஏற்கனவே இயங்கி வந்திருக்கிறது. 80களில் சில காலத்துக்கு அமெரிக்க தூதர்கள் இயங்கிச்சானே, அதுக்கு பிறகு JR தான் கொண்டு வந்தாரு. JR காலத்துல இயங்கிச்சானே. ஏன்னா JR அறிவுபூர்வமான மனுஷன் இல்லையா? அது வைக்கணும். என்ன கேட்டால் அது நம்மளும் தடுக்க கூடாது. இலங்கையில், அதாவது தற்போது இலங்கை அரசாங்கம் இஸ்ரேலுடனான உறவுகளை ராஜதந்திர ரீதிகள் தொடர்ந்து பேணி வருகிறது. எனினும் இவ்வாறான நலன் பிரிவு பற்றி இன்னும் அவங்க வாய் துறக்கல. ஆனா அழுத்தம் அதிகரிக்குது. எப்பப்பா எங்களோட வெல்ஃபேர் சென்டரை தொடங்க இன்னும் அரசாங்கம் அதுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஆனால் அழுத்தம் அதிகரிக்குது. ஆனாலும் இலங்கையின் பொருளாதார மீட்சி இஸ்ரேலில் பணிபுரியும் அங்க இலங்கைக்காரங்க நிறைய சிங்களக்காரங்க இருக்கிறாங்கல்ல, நிறைய சிங்களக்காரங்க விவசாயத்துறையில பில்டிங் கட்டுறதுக்கு இப்படி ஏராளமான பணிகளில் அங்க இருக்கிறாங்க. அத்தனையும் சிங்களக்காரங்க தான். தமிழ்காரங்க முஸ்லிம்காரங்க எடுக்கல, தமிழ்காரங்க போகல. அவ்வளவுதான். பலஸ்தீன விவகாரம் மற்றும் இஸ்ரேலின் தற்போதைய ராணுவ நடவடிக்கைகள் குறித்து இலங்கையில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இஸ்ரேலுடனான அரசாங்கத்தின் ராஜதந்திர உறவுகளை, குறிப்பாக தொழிலாளர் ஒப்பந்தங்கள் போன்றவற்றை அவர்கள் விமர்சிக்கின்றனர். இத்தகைய சூழலில் இஸ்ரேல் நலன் பிரிவை, இஸ்ரேல் இன்டர்செக்ஷன் மீண்டும் பெறுவது போன்ற நகர்வுகள் முஸ்லிம் வாக்கு வங்கிக்கு பாதிக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஏற்கனவே இவங்க ஜேபிகாரங்க முஸ்லிம்காரங்களை அமைச்சாட்சியர்களை நிறைய சொல்லியிருக்கிறோம் இல்ல, இந்த கொழும்புல உள்ள பிசினஸ் எல்லாம் இந்த பிளாக் பண்ணிருக்கிறாங்க. அவங்களோட அந்த இந்திய பார்ட்ஸ் விற்பனவு கடைகளை மூடி இருக்கிறாங்க. இப்படி முஸ்லிம்களை வருத்தத்துக்கு எதிராக மிக அதிகமான செயல்பாட்டை விரோதமா செஞ்சிருக்காங்க ஜேபிகாரங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? சுப்ரீம் லீடர் சில்வின் சில்வா. இவருக்கு முஸ்லிம்களுக்கு என்னமோ ஒரு புண்ணாக்கு இருக்குது. அதனால அப்படி இருக்கிறார். ஏனென்றால் அவர் மிக கூடுதலாக முஸ்லிம்கள் ஐயோ இந்த தீயில சூட்டுல கையை வைக்கிற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் அதிகமாக செய்கிறார். அப்படி சொல்லிக்கு சிரிச்சாலும் அந்த வாய் சும்மா சிரிச்சாலும் அது பொய் அத்தனையும் பேச. ஆனா ஜனாதிபதி அது கிடையாது. ஜனாதிபதி துவேஷம் கிடையாது. ஜனாதிபதி செய்ய விரும்புகிறார். அவரை சுற்றி உள்ள சில சக்திகள் விடுவதில்லை. இனி கேட்டுத்தான் ஆகணும், செய்ய வழியில். ஆனால் இப்பொழுதும் இந்த இஸ்ரேல் நலன்புரி நிலையம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தையாக பொருள் மினிஸ்டர் பேசியாச்சு. ஆனால் அவர் அதுல அச்சம் கொள்றார். ஜனாதிபதி கொஞ்சம் அச்சம். ஏற்கனவே வாக்கு வாங்கி குறைஞ்சிருக்குது. 24 லட்சம் வாக்கு குறைச்சிருக்குது. இப்ப இதுல வர ஒட்டுமொத்தமா போதா முஸ்லிம் வாக்கு எல்லாம் சஜிதுல பக்கம் போயிடும். ஏன் மைந்தண்ட பக்கம் போகலாம். அப்ப ஆக வாக்கு பிரியும். இந்த ராஜ்யத்துலதான் இந்த நலன்புரி நிலையத்தை இன்னும் அவங்க ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க. ஆனால் அழுத்தம் அதிகரிக்குது. அழுத்தம் அதிகரித்தால் ஜனாதிபதி உயிருக்கு ஆபத்து இல்லையா? ரந்துவோடு வேலையை பாக்குறதுக்கு இது என்னங்க, இது பெரிய காரியமா? சரி, மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் மற்றும் இஸ்ரேல் ஈரான் மோதல்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றன. ராஜதந்திர ரீதியாக நடுநிலை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டுடன் மட்டும் மிக நெருக்கமான உறவு வைப்பது மற்ற நட்பு நாடுகளும், குறிப்பாக ஈரான் போன்ற எண்ணெய் வழங்கும் நாடுகளும் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ஒரு வியாபாரத்தில், அதாவது இலங்கை பொருளாதாரத்தை மையமாக கொண்டு வர விடயத்திலே மற்றும் சிவில் அமைப்புகளின் எதிர்ப்பு வருகிறதா? இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் இஸ்ரேலுடனான உறவுகளை விரிவுபடுத்துவதை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இது அரசாங்கத்திற்கும் உள்ளூர் அரசியல் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வந்துச்சு தானே, வந்துட்டு நாங்க இந்த நியூஸ் கூட போகுது. இந்த 2ஆம் கட்டம் தரப்புறோம். எங்கே ஜனாதிபதி உயிராபத்துன்னு தரப்புறோமா? அரசாங்கம் பொருளாதார தேவைகளுக்காக இஸ்ரேலுடன் ஒத்துழைக்க வேண்டிய நிலையில் உள்ளது, அது உண்மை. ஆனால் அந்த ஒத்துழைப்பு முஸ்லிம் வாக்குகளையும் நாட்டின் நீண்டகால ராஜதந்திர நன்னிலைகளையும் பாதிக்கும் என்ற அச்சம் அரசாங்கத்தின் முடிவுகளில் ஒருவித தயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் உண்மை. அதாவது சோசியல் ஆப்போசிஷன், சமூக எதிர்ப்பும் வருது, எகனாமிக் நெசசிட்டியும் வருது. அப்ப இதெல்லாம் எதிர்ப்பு வரும். அமெரிக்க தூதரகத்துடன் இணைக்கப்பட்ட இஸ்ரேல் நலன் பிரிவை மீண்டும் நிறுவுவதே கடந்த மாதம் இஸ்ரேலிய தூதுவர் கொழும்புக்கு வந்த நோக்கத்தின் முழு நோக்கம். இதற்காக இலங்கையில் உள்ள
வல்லமை மிக்க அமைப்புகளிடமிருந்தும் இஸ்ரேலிய தூதர் ஆதரவை இரகசியமாக கோரியிருக்கின்றார். அதற்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. சரி, இதுல மறுப்பு தெரிவிச்சா அங்கேயும் இருக்கு வில்லங்கம். எப்படி? அதாவது இப்ப இவர் தொடர்ச்சியாக இலங்கை அதிபர் இந்த இஸ்ரேல் நலன்புரி நிலையத்தை அவர் அமைக்கவில்லை என்றால் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு நகர்வும் இருக்குது. அது செய்யல. அதெல்லாம் சின்ன விஷயம். நாம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் இல்ல, பிரதமர் ஹரணி அம்மா கொஞ்சம் இந்தியா பக்கம் நிக்கிறோம் சொன்னோம் இல்ல, அண்மையில டெல்லிக்கு போய் வந்தாலே யாரை சந்திச்சா, என்ன அஜெண்டா, அவருக்குரிய ப்ரொபோசல் என்ன, எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. பார்க்கலாம். நாம் அடுத்து வருகின்ற 2ஆம் பாட்டி தரப்போகின்றோம். ஏகப்பட்ட இது ஒரு முற்றுமுழுதாக இது ஒரு புலனாய்வு தகவல் என்பதால் இதன் பாட்டுவில் நிறைய விடயங்கள் வருகின்றது. அதில் நாம் நிறைய விடயத்தை தரப்போகின்றோம். ஆட்சிக்கு ஆபத்து. நிச்சயமாக இஸ்ரேல் நலன்புரி அது ஓபன் பண்ணுவது ஆட்சிக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இப்ப பொத்திவில்ல முஸ்லிம்காரங்க எல்லாம் நிறைய இஸ்ரேலுக்காரங்க காணி விற்கிறாங்களே, அது எந்த ஒரு நியாயம்டா? இஸ்ரேல்ல ஒரு தூதரகத்தை முஸ்லிம்காரங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. சரி, எதிர்த்தாக்கா நீங்க இப்ப முஸ்லிம் பொத்திவில இருக்கிற உள்ள இருக்கிற அத்தனை முஸ்லிம் மக்கள் விலை அதிகமாக காணிகளை விற்கிறீங்கல்ல, அது எந்த ஒரு நியாயம்? ஆகையினாலே ஜனாதிபதி தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நலன்புரி வேளவை திறந்துட்டு போறதுல பிரச்சனை இல்லை. என்ன வந்துட்டா மீண்டும் முஸ்லிம் தமிழ் கலவரத்தை ஏற்படுத்துவான், சின்ன சின்ன வில்லங்கத்தை பண்ணுவான். அவனுக்கு தொழித்தானே. நம்ம ஒண்ணு புதுசு இல்லையே. கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு காலம் தொட்டு இந்த யுத்தம் முடியும் வரையும் இஸ்ரேல்ல மொசாட் தந்திரங்களுக்கு 2 இனங்களும் அடிபட்டு செத்திருக்கல. இன்னும் கொஞ்சம் செத்தாலும் பரவாயில்ல, ஜனாதிபதியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும். இல்லாட்டி மிலிந்த முறக்கடை வந்து பூந்துருவானே பாவிகளை, பரவாயில்லையா? இதை விட மோசமான ஆட்சி ஒன்று வர இருக்குது என்றால் நிச்சயமாக அதுக்கு பிரச்சனை இல்லை. இஸ்ரேல் நலன்புரி பிரிவொன்று அமெரிக்க தூதரகத்தில் மீண்டும் இயங்குவது பிரச்சனையே இல்லை. யாராவது எனக்கு அம்படிக்க வந்தால் வந்த வழியே போயிட்டே இருக்கணும். இது நாட்டு நலன் கருதியும் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு கருதியும் நாங்க சொல்றோம். நிறைய உளவு தகவல் இருக்குது. நாம் பார்ட் 2வில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.